Hello, Machan. Hello. எங்கடா இருக்க? Machan, I'm on the way lah Machan to Zigox the detailing shop lah. எல்லாரும் வந்துட்டாங்களா? எவ்வளோ நேரம் ஆகும்? சரி ஒன்று ஒரு 5 minutes சேர்ந்துடும். ஓகே சட்டுன்னு வந்துரு. Okay, alright. Thanks for coming MSOS brothers. So basically after the MCO நம்ம first TT செய்கிறோம். நம்மளுக்கு ஒரு 2 ரீசனுக்காக இங்கே வந்திருக்கோம். So first Kreta Kadal from Car Crazy Club. Mr. Saif வந்து நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் because we're going to participate in the show. Second நம்ம இருக்கிற இடம் வந்து GSOX and we're going to check out their facilities. So let me introduce Mr. Saif. He's the admin of the Car Crazy Club. Hi bro. Hi. Thanks for coming. Thanks. Hi, I'm Saif. And he's Danesh, my team member, and this is Mr. Rama and Mr. Mohan. Hi. Mr. Vicky. Hi Saif. Yeah. Thanks for coming. Let's go for the interview. Sure. Welcome to Kreta Kadal Car Talk Show. Thanks for coming, your team also. Can you tell a little bit about your M-Force Motorsport? So basically M-Force Motorsports வந்து we have a Indian community, like basically all Indians தான் இருப்பாங்க. They're all about BMW enthusiasts. So basically what M-Force Motorsports can do? Normally we will just do like a get together because we have like friends with the same type of hobbies. So எல்லாமே BMW drive பண்றவங்க தான். So அவங்க கூட சேர்ந்து we just go for drives and we do charities as well. Like we see like most needed people, so we just gather some funds and then நம்ம போய் help பண்ணுவோம். On top of that, like நம்ம காடி என்ன செய்யலாம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு then we just like upgrade modifications and then we go for performance and we don't really go for auto shows or basically in the outer, I mean the body kit கொஞ்சம் அளவுக்கு பண்ணுவீங்க, not the mole la. ரொம்ப aggressive-ஆ செய்ய மாட்டோம். So ஒரு அளவு body kit changes more concentrated the performance. Yes. உங்க கிளப்ல BMW மாத்திரம் சொல்றீங்க, அதுவும் especially F30. அது ஏன்? நிறைய மாடல்ஸ் இருக்கு, நிறைய இது இருக்கு. So why you are specifically going for F30? Actually F13 இல்ல because like I mentioned நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது I gathered my friends, so most of them were driving F30 but then over the time வந்து நம்ம F10 E60 so almost எல்லா மாடலும் வந்து BMW வந்து நம்ம கிளப்ல இருக்கு. So not really F30 மட்டும் இல்ல. So இது பேசிக்கா பாத்தீங்கன்னா BMW Benz இந்த மாதிரி கான்டி கார்னா கொஞ்சம் கேபிட்டல் ஜாஸ்தியா இருக்கும், இல்ல வந்து மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். So உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல how you are taking into compared to other cars? இப்போ லெட்ஸ் சே நேஷனல் கார் இல்லை ஈவன் ஜிடிஎம் கார், ஜப்பானீஸ் கார், அந்த ஒரு பிஎம் வாங்குறது பதில் அவங்க 2 கார் வாங்கிடலாம். ஸோ வாட் இட்ஸ் அ கம்ஃபர்ட் ஆர் இட்ஸ் அ பெர்ஃபார்மன்ஸ், வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ்? ரெண்டுமே இருக்கு, கம்ஃபர்ட்டும் இருக்கும் பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும். பிகாஸ் யூ சி லைக் இன்டீரியரும் சரி ஏதோ சரி நம்ம லைக் காடியில் உட்காரும் போதே அந்த கம்ஃபர்ட், அந்த ஃபீல், அந்த லக்ஸரி வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக வி கோ ஃபார் பிஎம். அட் த சேம் டைம் அதில் பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும். ஓகே. ஸோ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸிஸ்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வி இம்ப்ரூவைசிங். ஸோ லைக் மேபி வி ஜஸ்ட் ரீமேப் த இன்ஜின்ஸ் அண்ட் தென் வி ஜஸ்ட் அப்கிரேட் த பார்ட்ஸ் அண்ட் தென் மேக் இட் ஈவன் பெட்டர். ஸோ இந்த அப்கிரேடேஷன் வந்து கொஞ்சம் லிமிட்டட்னு சொல்கிறீங்க கம்பேர் டு others? Not really limited but we are not doing very aggressively because aggressive ponaka because it's like kind of danger, like too much எல்லாம் செய்ய முடியாது. லைக் ஒரு வேரியேஷனுக்கு வந்து நம்ம இவ்வளோ தான் செய்யலாம்னு ஒரு லிமிட் இருக்கும். ஸோ அதை தாண்டி நம்ம அக்ரெசிவாக செய்ய மாட்டோம். ஸோ ஜஸ்ட் விதின் த லிமிட் அண்ட் டு பி சேஃப் ஆல்சோ. ஃபைன். உங்களுடைய சஜஷன் யூஸ்வலாக ஒரு ஜிடிஎம் கார்ஸோ இல்லை வந்து நேஷ்னல் கார்ஸ் உள்ளவங்க வந்து பிஎம் வாங்கணும் அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் அ பிளான்
or how they can go? They can go for the new car or they can go for the old car. Because the budget. ஸோ பேசிக்லி வந்து நீங்கள் ஜேடிஎம் கார் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் நாட் ஸோ ப்ரைஸி ஓகே அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் பிஎம் வந்து ப்ரைஸியாக தான் இருக்கும். லைக் இனிஷியலி இஃப் யூ பைங் நியூ மாடல் ரொம்ப ப்ரைஸியாக இருக்கும். பட் தென் இஃப் யூ பைங் யூஸ் ஒன் மேபி யூ கேன் சேவ் a lot more. ஸோ எனக்கு ப்ரைஸ் வந்து ரிடக்ஷன் நிறையா இருக்கும். மெயின்டெனன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நாட் ரியலி ஹை பிகாஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பிஎம் பாய்ச்சா ரொம்ப செலவாகும் அப்படி இப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலி இஃப் யூ ஆஸ்க் மீ இட்ஸ் டிபெண்ட் ஆன் லக். சம் கார்ஸ் ஆர் லைக் தட். பட் நார்மலி வந்து இஃப் யூ டூயிங் அ குட் மெயின்டெனன்ஸ் லைக் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் எல்லாம் செய்கிறீங்கனாக்கா it will be somewhere around like ஒரு Honda Accord அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் அதோட சர்வீஸ். your suggestion is புது காடி வாங்கினீங்கன்னா நிறைய கேபிட்டலாக இருக்கும். ஸோ ட்ரை டு ஃபைண்ட் அவுட் ஒரு மீடியம் ரேஞ்ச் வாங்கிட்டு 1-2 இயர்ஸ் காடி அந்த மாதிரி கூட நீங்க வாங்கலாம். then you try to find out a good mechanic and wrap up and the expensive and ஒரு myth actually the people are having that BM now ஒரு எக்ஸ்பென்சிவான காரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா BM நீங்கள் போனீங்கன்னாக்கா இப்போ தெரியாத ஒரு ஒர்க் ஷாப் போனீங்கன்னாக்கா he will just ask you to change this and that. ஸோ உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் கிட்ட போனீங்கன்னா he know what exactly need to be changed. so you spend less compared to outside. தெரியாத ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறத விட நம்ம தெரிஞ்ச இடத்துல எது தேவையோ அதை மட்டும் மாற்றிக்கிட்டு. ஸோ இது கூட ஒரு ரீசனாக இருந்துச்சா நீங்கள் அந்த கிளப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு? ஐ மீன் யூ கம் டு நோ அபவுட் த பீப்புள் டு ஷேர் த நாலேஜ். ஸோ ஏன்னாக்கா நம்ம வந்து இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணும்போது வி ஜஸ்ட் லைக் வாண்ட் டு டிஸ்கஸ் அபவுட் லைக் காடிக்கு என்ன மாடிஃபை பண்ணலாம், என்னென்ன செய்யலாம். ஸோ வி ஜஸ்ட் வாண்ட் டு கெட் ஐடியாஸ். பட் ஓவர் த டைம் வந்து நம்மளுக்கு ஆளுங்களாம் வந்து நம்மக்கிட்ட வந்து ஜாயின் பண்ணாங்க. லைக் ஓகே கேன் ஐ ஜாயின் யூர் கிளப் பிகாஸ் ஐ எம் டிரைவிங் திஸ் BMW. ஸோ ஐ வாண்ட் டு கெட் மோர் ஐடியா லைக் இன்கேஸ் காடி ரிப்பேர் பண்ணுறதோ என்னாச்சும் டயக்னோஸ் பண்ணுறதோ ஐ கேன் ஆஸ் விதின் அவர் குரூப் மெம்பர்ஸ். ஸோ அப்படி தான் ஒரு ஆளாக ஜாயின் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் கிளப்பில் ஜாயின் பண்ணணும்னா ஏதாவது ஒரு மினிமம் ரெக்குவயர்மெண்ட் இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணணும், இல்லை இது வேணும், இந்த காடி வேணும், அப்படி ஏதாவது இருக்கா? மினிமம் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஒன்று தான் இருக்குது. யூ ஹேவ் டு டிரைவ் BMW. அவ்வளோதான். அது பழசாக இருந்தாலும் சரி புதுசாக இருந்தாலும் சரி no modification is required. Okay. Pure stock கூட நம்ம it can be in our club. So இவ்வளவு நாள் வந்து ஒரு 90 members இருக்காங்க சொன்னீங்க. 70 is all around Malaysia. உங்களுக்கு கண்டினியூஸா அந்த மாதிரி ஒரு மீட்டிங்ஸ் கேதரிங்ஸ் நடத்திட்டே இருப்பீங்களா இப்படி? Before this we had, but இப்போ அந்த MCO அந்த லாக்டவுன் அதுனால ரொம்ப குறைஞ்சிருச்சு. So this is the first time that even like ஒரு small group நம்ம இப்போ தான் மீட் பண்றோம் after so long. So okay, thanks for giving a brief intro and detailed information about the BM as well as your club. Hey bro, what's up bro? Good bro. How are you doing? No lah bro, just checking some errors. Adan kada. How are you? I'm good bro. Check out the car man. Pretty new Honda NSX lah bro. Oh that is nice. I don't mean the car. Oh yeah bro. Shall we take her for a ride? I think we should bro. It will be wrong not to bro. Okay then, I'll do the honor bro. Okay bro. Right. Please do bro. Hello. Hi. Hi. Nice car, right? Yeah. Is this your car? Yeah, it is my car. I think about a week old, and sent the car for detailing. They are quite good in detailing actually. I like the color. It's really nice. I see. Anyways, are you a model? But I have done small photo shoot before. Oh, so you have transport. Would you be interested in doing photo shoot for cars? Have you done? No, I haven't done. Maybe I can try it. I see. So, I mean, okay, since you said you want to try, do you have any portfolio or something where I can look through your pictures or something? You can check my IG. Alright, I'll do that. Oh, okay. You just told me it's your car. Yeah, but Then what do you drive? anyways, this is not my car. Like BMW is my car. So how about photo shoot? It's real or? Yeah, it is. That is for my group class. We are from MFOS Motorsport actually. If the photo shoot is real, we can talk furthermore. I will call my boyfriend. Hey, call. Don't call. It's a prank.
ஏன்டா கேமரா ஜிப்லாம் பண்றீங்க பிராங்க் பேர்ல So in next session, shall we go and detail of the car's upgradation? ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி வந்த கார்டு எல்லாமே F30 தான் வந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் அப்கிரேட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஃபுல் பாடி கிட்ட வந்து M-Sport பாடிக்கு எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா வால்ஃப் பண்ணி போட்டிருப்பாங்க. அவரும் நிறைய மாடிஃபை பண்ணிப்பாங்க, லைக் இன்ஜின் பார்ட்ஸ், ரிம்ஸ் எல்லாமே.